அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சில டிப்ஸ்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடம்பிடிக்கும் குழந்தைகளை காய்கறி சாப்பிட வைக்கும் டிப்ஸ் என்று பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் குழந்தைகளை காய்கறிகள் சாப்பிட வைப்பதற்குள் பெற்றோர்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது. இதனாலேயே பல பெற்றோர்களுக்கு உணவு நேரம் வந்துவிட்டால் எரிச்சலும் கோபமும் ஏற்படுகிறது. எனினும் கிரியேட்டிவாக யோசித்து கொஞ்சம் பொறுமை இருந்தால் காய்கறிகளை உங்கள் குழந்தைகளின் பிடித்த உணவாக மாற்றலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதற்கான சில குறிப்புகளை இப்போது பார்ப்போம். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் பழக்கங்களை ஊக்குவிப்பதற்கு பொறுமை என்பது முக்கியமான ஒரு திறவுகோலாக அமைகிறது. சாப்பிடாத குழந்தையை திட்டுவது போன்றவற்றை செய்தால் அது நமக்கே தீங்காக மாறிவிடும். இதனால் உணவு மீது குழந்தைகளுக்கு எதிர்மறையான ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பித்துவிடும். அதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு பிடித்தமான கார்ட்டூன் கேரக்டர்களோடு காய்கறிகளை இணைத்து பேசலாம். உதாரணமாக, வெண்டைக்காய் சாப்பிட்டால் அயன்மேன் போல் சூப்பர் பவர் கிடைக்கும் என்று சொல்லலாம். காய்கறிகளை வெட்டும்போது எப்போதும் போல் இல்லாமல் நட்சத்திரம், இதயம் அல்லது ஸ்மைலிங் பேஸ் போன்ற வடிவங்களில் வெட்டுங்கள். மேலும் காய்கறிகளை தட்டில் அடுக்கும்போது அவற்றில் முகங்கள் அல்லது விலங்குகள் போல காட்சியளிக்குமாறு அடுக்கலாம். குழந்தைகள் அவற்றை பார்த்தவுடன் ஈர்க்கப்படுவார்கள். காய்கறிகளை அப்படியே சாப்பிடுவதற்கு உங்களுடைய குழந்தை மறுக்கும்போது அவர்கள் விரும்பி சாப்பிடும் ஒரு சில உணவுகளில் அவற்றை சேர்த்து கொடுக்கலாம். உதாரணமாக, கட்லட், இட்லி, தோசை போன்றவற்றில் பொடியாக நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து கொடுக்கலாம். ரொட்டி செய்து அதில் சத்தான காய்கறிகளை ஸ்டப்பிங்காக செய்து சுருட்டி கொடுக்கலாம். வழக்கமாக தட்டில் காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பதிலாக இப்படி கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். சமைக்கும் செயல்முறையில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது அவர்களுக்குள் ஆர்வத்தை உருவாக்க உதவும். காய்கறிகளை கழுவுவது, சாலட்டுக்கான அனைத்து பொருட்களையும் சேர்த்து கிளறுவது அல்லது சாண்ட்விச்சை அடுக்குவது போன்ற சிறு சிறு வேலைகளை குழந்தைகளை ஈடுபடுத்தி செய்யுங்கள். பொதுவாக குழந்தைகள் கதைகளுக்கு நல்ல பதில்வினை காட்டுவார்கள். எனவே வெவ்வேறு காய்கறிகள் அடங்கிய ஒரு கதையை உருவாக்கி அதனை நீங்கள் அவர்களுக்கு கூறலாம். காய்கறிகள் ஏன் அவர்களுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் கதைகளை உருவாக்குங்கள். குழந்தைகளை காய்கறி சாப்பிட ஊக்குவிப்பதற்கான மிகவும் முக்கியமான ஒரு வழி இது. குழந்தைகள் பெரும்பாலும் பெற்றோர்களை அப்படியே பின்பற்றுவார்கள். எனவே நீங்கள் தினமும் மகிழ்ச்சியோடு காய்கறிகளை சாப்பிடுவதை பார்க்கும்போது அவர்களும் அதையே செய்வார்கள். எனவே நாம் மீண்டும் நாளைய பகுதியில் வேறொரு தலைப்பை பற்றி பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.